நாம் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கலாம், எப்படி புதிய செடியை உருவாக்கலாம், அது எப்படி எங்கே வைக்கணும், எப்படி தண்ணி ஊற்றணும், அது எப்படி பராமரிக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோமா. முக்கியமான டிப்ஸு ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த அளவுக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து கிராமங்களில் வேலியோரம் சாலையோரம் வளருது, சரிங்களா. வேலிக்காகவே இந்த முள் செடியை வந்து ஒரு சில இடங்களில் வேலிக்காகவே இருக்கும். இதில் வந்து என்ன பூச்சி வரும்னா இந்த மாதிரி சொத்தைகள் தாம்மா வரும். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் சொத்தை விடணும், பூச்சி வரணும்னா இப்படி தாம்மா வரும். அப்படியே பச்சைக்கு நடுவில் வெள்ளையும் ஆஷ் கலரும் கலந்து வருது பாருங்கள். இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து சொத்தை பூச்சி. வேறு எதுவும் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு செய்ய வேணாம். இதை பாருங்கள், இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு பழம். 2 பூ பூத்துது. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பூத்துதுமா. இவங்க 2 பேரும் கனியாவாங்க, நல்லா பிங்க் கலரில். இது நல்லா இன்னும் காஞ்சி தான் கீழே விழும். இப்போ நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நர்சரியில் ஆரோக்கியமாக வாங்கிக்கிங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி வளர்க்குறவங்கள்ட்ட நீங்கள் கட்டிங் வாங்கலாம். கட்டிங் வாங்கி நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இது நம்ம காசு இல்லாத செய்யலாம். அடுத்து வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து பாயிண்ட் 1 எப்படி வாங்கணும், எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் கிராமத்து பக்கம் சாலையோர போகும்போது கூட நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். அதுக்கு இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் நான் வந்து 100 ரூபாய்க்கு நர்சரியில் தான் வாங்கினேன் பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வாங்கியாந்தாச்சுமா. நீங்கள் 10 நாள் 15 நாள் சின்ன கூட பொறுமையாக வைக்கலாம். 2வது ட்ராகன் ஃப்ரூட் வந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக தான் வைக்கணும். உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், குழந்தைங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எங்கே வச்சாலும் ஓரமாக வைக்கணும். ஒரு மூளை பார்த்து வைக்கணும். ஏன்னா அது முட்செடிகள் உள்ளது, சரிங்களா, முள் உள்ளது. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 வந்து இதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ட்ரை ஏரியாவில் தான் வளரும். அதாவது வருஷத்தில் ஒரு போகன்றாங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் வளரக்கூடியது. தண்ணி இது இழுத்து வச்சுக்கும். டெய்லி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட் 3. பாயிண்ட் 4 வந்து நாம் இப்படி வளருமான்னு அதுக்கு என்ன நம்ம பக்குவப்படுத்தி விட்டாலும் அது இஷ்டத்துக்கு தான் போகும். என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதீங்கன்னு விட்டுடும், அது வாட்டு எங்கேயாவது போகும். இது பாயிண்ட் 4. பாயிண்ட் 5 வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் சேர்ந்து தான் காய் வைக்கும், சரிங்களா. பாயிண்ட் 6 வந்து இதிலே வேர் விடுமா. இதிலே வேர் விடுது வரைக்கும் பாருங்கள். வேர் இந்த மாதிரி இதிலே வேர் விடும். இதை நம்ம கட் பண்ணி வைக்க வேண்டியதான். இதெல்லாம் எதுலேயுமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இவ்வளோ குட்டையாக தான் இருந்தது. இப்போ தான் இவ்வளோ லாங்கில் வருது. 2 அடி 2.5 அடிக்கு லாங்கில் வருதுமா. லாங்கில் வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு எனக்கு உடஞ்சிடுச்சு. ரொம்ப லாங்கு வந்து அவங்களே வளைஞ்சிக்கிறாங்க. பாயிண்ட் 6 ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு கிடைச்சா போதும், நாம் வந்து அதை மேலே உற்பத்தி பண்ணிக்கிட்டே போகலாம். பாயிண்ட் 6. பாயிண்ட் 7 மற்ற செடிங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் எப்பொழுதும் இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் வந்து எனக்கு தோட்டம் மரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நான் 10 டேஸ் ஒரு தடவை எனக்கு எப்போ தோட்டத்தில் பூக்கள் குறையுதோ உடனே நான் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கூட பாருங்கள், கிச்சன் வேஸ்டேஜ் என்கிட்ட ரெடியாக இருக்குது. வாழைப்பழம் அமினமெல்லாம் என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஏற்கனவே போட்ட புண்ணாக்கும் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி உரம் ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் நான் உரம் கொடுத்துருவேன். 15 டேஸ் 10 டேஸ் ஒரு முறை எல்லா இதுக்கும் கொடுக்குற மாதிரி இது கொடுத்துருவேன். இவங்க வந்து வருஷத்துக்கு எனக்கு 4-5 பழம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு 2 மாதம் முன்னே ஒன்று தான் கொடுத்தாங்க. அதை வந்து என்னை திருப்திப்படுத்ததான். இப்போ வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி அவ்வளோ பெருசாக லைவ் போடவே நேரம் இல்லை. போட வேணான்னு விட்டுடலான்னு பார்த்தா அப்படி பூத்துருக்காங்க. அப்புறம் லைவ் போட்டேன். அப்புறம் பாயிண்ட் 8 அவங்க வந்து பழுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாதுமா. நிறம் மாறாது. எல்லாமே பழுத்தா மஞ்சள் கலர் மாறும், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு செங்காமுட்டி கலர் மாறும். இவன் மாறவே மாட்டாம்மா, இப்படியே இருப்பாள். அதை நாம் அந்த ரோஸ் கலராக வருது பாருங்கள் பழம். வந்ததுக்கப்புறம் அதை நம்ம அழுத்தி பார்க்கணும். இல்லைன்னா அணிலார யாராவது சாப்பிட்டு போடுவாங்க. நாம் வளர்த்து புண்ணியம் இல்லை. பழம் வந்து ரோஸ் கலர் வெளியே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக வந்துட்டுதுன்னா அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக அழுத்தி பாருங்கள். பழுத்ததும் பறிச்சிடுங்க. இப்படி தாம்மா ட்ராகன் ஃப்ரூட் பராமரிக்கிறது. ஃப்ரூட்டு இதே பாருங்கள், வேர் வந்திருக்கு, தெரியுதுங்களா. இந்த வேரை தான் நடணும். ஆனால் இல்லை சொத்தை வந்திருக்குன்னு பார்க்குறேன் நான். அதை நான் கட் பண்ணிடுறேன். அதனால் இப்போ இந்த வேரை வந்து கீழே வைக்கணும். இப்போ 2வது எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து கட் பண்ணிடலாம். பட் வேர் இல்லை, இருந்தாலும் நம்ம வைக்கலாம். நான் வேர் இருந்ததே வைக்கிறேன், சரிங்களா. இதே பாருங்கள், இதில் பழம் வந்திருக்கு, இதில் நிறைய வேர் வந்திருக்கு. இதில் பழம் வந்திருக்கு, அதனால் அதை கட் பண்ணலை. இதை கட் பண்ணுறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கம்மா. அப்பா இந்த வேர் வந்திருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஆமாம், இதை தான் இப்போ நம்ம நடவு செய்ய போகிறோம். கொஞ்சம் பார்த்து கையை வைக்கணும், இல்லைன்னா நமக்கு வேலை கொடுத்துரும். இந்த சொத்தையை தனியாக கட் பண்ணிவிடும் நம்ம கொஞ்சம். சரியா? புதுசாக வைக்க போகிறோம். லாஸ்ட்டு ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து நான் ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னே போட்டிருக்கேம்மா. அம்மா இதே மாதிரி தொட்டியில் தான் லாஸ்ட் டைம் வச்சேன், அதே தொட்டி தான் இப்படி நம்ம வச்சிடுறோம் ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு. சரிங்களா? இவ்வளோ தாம்மா. இதில் பொன்னாங்கண்ணி வேர் இருக்குது, அப்புறம் படுத்திடலாம். பொன்னாங்கண்ணி வேறே இருந்தால் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா. அது இந்த மாதிரி கல் முட்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்கக்கூடாதுமா, ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்கக்கூடாது. நான் எல்லாம் தேடி பிடிக்கிறேன், கையால் அழுத்தி இருக்கிற கல்லெல்லாம் எடுக்கிறேன். இந்த ஒரு க்ரீன் நெட்டு கட்ட வந்தவங்களை கொஞ்சம் மண் எடுங்கன்ட்டு கடைக்கு போயிட்டேன். எவ்வளோ கல்லோட மண் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கம்மா. இவ்வளோதாம்மா. இங்கே பாருங்கள், இது வேர் பாகம். இந்த வேர் பாகத்தை இப்படி வைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம புதிய ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வச்சாச்சு. கல் இல்லாத மண் போடும். அவ்வளோதாம்மா. வேற எங்கேயா போட்டுக்கலாம் மாதிரி இந்த கல்லை நல்லா அழுத்தி விட்டோன்னா அப்படியே இங்கே வாங்க. இதே பாருங்க, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை அப்படி வச்சது தான் நான். சரிங்களா? இதே பாருங்க, இதுதான் உடைச்ச பாகம். நம்ம முள் கட் பண்ணது இதுதான். இதை வச்சம்மா. தோருக்கு பாருங்கள் வேறு. இதை வச்சு இது வந்து 2 அடிக்கு வந்ததுமா. காற்றுல வெயிட்டு தாங்காது உடஞ்சிக்கிட்டு இப்போ இதில் 3 வராங்க. நான் ட்ரம்லேயும் இடம் மாற்றி ஓரமாக வச்சுட்டேன் பாருங்கள். இதில் ஒரு பாவக்கன்று வருது பாருங்கள், நம்ம எடுத்துக்கலாம். ட்ராகன் ஃப்ரூட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், செவுத்தோர வச்சுருக்கேன். நமக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் வரக்கூடாது. இப்போ இதையும் நான் தான் உருவாக்கினேன். இப்போ இதை நான் எப்படி உருவாக்கணும்னா அந்த மாதிரி தான் இதையும் உருவாக்கினேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு போட்டு காட்டுறோமா. இதுதான், இப்படி தான் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்து வீட்டில் வளர்க்கணும். எது ஒன்றுமே ஒரு செடி ஒரு தடவை கிடச்சிதுன்னா நாம் வந்து அதை பல மடங்காக பெருக்கிக்கணும். அப்பப்போ போய் காசு கொடுக்கலையா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அவங்கள்ட்ட கூட ஒன்று கொடுக்கலாம். இது வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இங்கிலீஷில், பட் இதுக்கு பேர் சப்பாத்தி கல்லி. நீங்கள் எங்கே போனாலும் இதை கட் பண்ணி வந்து வைக்கலாம். சரிங்களா? இது காசு கொடுத்து வாங்கணுன்னே அவசியம் கிடையாது. இதை வச்சுட்டா இல்லை தண்ணி தெளிக்க வேண்டியதான். இது வளர்ந்ததுக்கப்புறம் ஷார்ட் போடுறோமா. நன்றி.